ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலுக்கு அடை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் பால் சுவையோடு சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓணம் ஸ்பெஷல் அடை பாயாசத்துக்கு ஒரு கப் அடை எடுத்துக்கோங்க. இதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம தண்ணியில் கழுவி வச்சுருந்தோம்ல அடை, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அடையை வெந்நீரில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அடை இந்த அளவுக்கு ஹாஃப் குக் ஆனோன்னு எடுத்து தனியாக வச்சுருங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி கரைசல் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் மண்டவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்சியில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் அரை டம்ளர் மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்ச உடனே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி கட்டியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து இந்த கட்டியான பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ பாலை வடிகட்டினோடனே இதில் செகண்ட் டைம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி இது செகண்ட் பால் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு பால் நிறைய வரும். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் அரைச்சி 2வது பால் இப்படி எடுத்துக்கோங்க. பால் 1ஆம் பால் 2ஆம் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது எடுத்து வச்சோம்ல பால், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடையை ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் அடை கொஞ்சம் வேகட்டும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல, இதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடை 2 நிமிஷம் இதில் நல்லா வேகட்டும். மூடி வைக்காதீங்க, திறந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாதாம் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம தேங்காய் பாலில் கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பாதாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடை நமக்கு இப்போ கட்டியான பதத்தில் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடை நமக்கு நல்ல சூப்பராக கட்டியாகிருக்கு. இந்த டைம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல கட்டியான தேங்காய் பால், இதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பழம் எடுத்துக்கோங்க. ஏத்தம்பழம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்நட் எடுத்துக்கலாம். தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்நட்டையும் தேங்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதுவும் கேஷ்நட் வறுந்தோடனே பழம் கட் பண்ணி வச்சோம்ல, பழம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.
பழ நெய்யில் வதக்கி நீங்கள் பாயாசத்தில் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கேஷ்யூ நட், தேங்காய், பழம் எல்லாமே நல்லா கிஸ்மிஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான அடை பாயசம் சுட சுட இருக்குது. ஓணத்துக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நேரம் ஆக ஆக நம்ம இதை மூடி வச்சோன்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும். இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கும் தேங்காய் பால் பழ சுவையோட சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடை பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.